சூர்யா இருக்காரா? கொலவெறிகளை முடிஞ்சிட்டா எதிர்பார்க்கவே இல்லை. நான் பட்டு போலான்னு பார்த்தோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவர் சொல்றாரு பாருங்க, அவரோட பிரச்சனை ரொம்ப பிரச்சனை. மறுபடியும் நான் ஐடியா சொல்லுவேன். ஆனா மேடையை சொல்றதுக்கு 99.9% ஆரியா ஜெயிச்சிட்டாங்க. இதுவரை நீங்க டைரக்ட் பண்ண படங்களிலேயே உங்களுக்கு பிடிச்ச படம் ஒரே ஒரு படம் தான் பண்றோம். இப்போ அப்ப மாதிரி ஹீரோவா நடிச்சு ஆகணும்னு ஒரு அவார்டு போட்டா இதுல எந்த டைரக்டர் படத்துல ஹீரோவா நடிச்சீங்க அண்ட் ஏன்? ஆப்ஷன் கொடுக்குறேன். ஆப்ஷன் ஏ மணிரத்னம், ஆப்ஷன் பி சங்கர், ஆப்ஷன் சி கௌதம் மேனன், ஆப்ஷன் டி ஏஆர் கொடுக்குறேன். பயங்கர தைரியம் இல்லை இல்லை, நான் டாக்டர் பண்ண வேண்டியது நிறைய. கௌதம் மேனன் வந்து நான் முதல்ல உண்மையை சொல்லுவேன், நான் நடிக்க போகிறேன் கண்டிப்பா. இல்ல சப்போஸ் நடிக்கணும்னு ஒரு கட்டாயம் இருந்தாதான் இந்த கேள்வியை நான் சொல்றேன். கேள்வி நான் நடிக்க போறதே இல்லை, இருந்தாலும் கிண்டலுக்காக கௌதம் சொன்னேன். மணிதர் மணிரத்னம். ஓகே, ரீசன் ஏன்னா டைலாக்ஸ் வந்து கொஞ்சமா தெரிஞ்சா போடுவோம். தமிழ் சினிமாவிலேயே உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படம் எது? ஒரே ஒரு படம் சொல்லுங்க. ஒரே படமா? என்னங்க இவ்வளவு கம்மியான ரொம்ப பிடிச்ச படம்? ஆமா, இது வரைக்கும் பார்த்த படங்கள்லயே ஒரே ஒரு படம் சொல்லுங்க. உங்க வெற்றிக்கு முக்கிய காரணம் ஆப்ஷன் கொடுக்குறேன். ஆப்ஷன் ஏ பெற்றோர், ஆப்ஷன் பி சகோதரர்கள், ஆப்ஷன் சி மனைவி, ஆப்ஷன் டி நண்பர்கள். ஆர்யாவோட பலம்னா இதுல எதை சொல்வீங்க? ஆப்ஷன் கொடுக்குறேன். ஆர்யாவோட பலம்னா இதுல எதை சொல்வீங்க? ஆப்ஷன் ஏ இன்வால்வ்மெண்ட், ஆப்ஷன் பி ஹார்ட் ஒர்க், ஆப்ஷன் சி சிம்பிளிசிட்டி, ஆப்ஷன் டி எனர்ஜி. ஓகே, இந்த 4 ஹீரோயின்ல உங்க அடுத்த பட ஹீரோயினா ஒருத்தர் சூஸ் பண்ணோம்னா உங்க சாய்ஸ் யாரு? உங்களுக்கு பதில் கொடுத்துருக்கீங்க சார். அடுத்த ஆர்யா லிங்கசாமி ஷூட்டிங் ஸ்பாட்ல ஆப்ஷன்ஸ் இருக்கிறேன். ஆப்ஷன் ஏ ரொம்ப கூலா இருக்காரு, ஆப்ஷன் பி டெரஸ் ஃபேஸோட இருப்பாரு, ஆப்ஷன் சி குழப்பத்தோடையே இருப்பாரு, ஆப்ஷன் டி அவர் எந்த ஊர்ல இருக்காருன்னு யாருக்குமே தெரியாது. ரொம்ப கூலா ஸ்டைலா இருப்பாரு.
ஹீரோ பற்றி பாக்கெட்லாம் நல்லா ட்ரெஸ் பண்ணி லைஃப்ல ஒரே ஒரு தடவையாவது இதை மீட் பண்ணிட்டோம் அப்படின்னு நீங்க ஆசைப்படுற பர்சன் கிராண்ட்ஃபாதர். ஓகே, எதனால கிராண்ட்ஃபாதர்? மறுபடியும் உங்களுக்கு சார் ஒரே ஒரு கேள்வி. உங்களோட ஒரு படத்தை ரீஷூட் பண்ணணும்னு நினைச்சா அது எந்த படமா இருக்கு? என்னுடைய படத்தை பண்ணிருந்தா ஒரு பையன் இருக்கான், இங்க சின்ன ஒரு பையன் இருக்கான். அந்த 2 பேரும் வச்சு ஒரு 15 வருஷம் வச்சு வேலையை திரும்பி. ஆஹா, என்ன ஒரு இமேஜினேஷன். சூப்பர் சார். ஒரு ஃபேமிலி படம் சொன்னீங்க. ஒவ்வொரு படமும் ஃபேமிலி இருக்கு. ஆமா, ஒரு படமாவது இவர்கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் பண்ணணும்னு நீங்க ஆசைப்பட்ட தமிழ் சினிமா இயக்குனர் யாரு? இப்ப நான் கேட்க போட்ட கேள்வி ஒரு படமாக இப்ப நான் 2 கேள்விகள் கேட்கிறேன். 2 பேருமே சேர்ந்து பதில் சொல்றோம். உங்களோட பதில் நீங்க ரொம்ப நாளா சாரி சொல்லணும்னு நினைக்கிற ஒரு பர்சனுக்கு இப்போ இந்த இடத்துல சாரி சொல்லலாம்னா யாருக்கு சொல்றீங்க? நீங்க ரொம்ப நாளா சாரி சொல்லணும்னு நினைக்கிற ஒரு பர்சனுக்கு இந்த இடத்துல நீங்க சாரி சொல்லலாம்னா யாருக்கு சொல்றீங்க? நீங்க சாரி சொல்லுங்கன்னா யாருக்கு சாரி சொல்றோம் மிச்சம் வச்சிருந்தேன்னா யாருக்கு? உங்ககிட்ட கேட்கிறேன். அதுக்கப்புறம் நீங்க சொல்லுங்க. நிறைய வருஷம் இருக்காங்க. ஓகே, அப்ப அந்த பேன் நான் மாத்திக்கலாம். நீங்க மனப்பூர்வமா ஒருத்தருக்கு நன்றி சொல்றதோட யாரு சொல்றீங்க? நன்றி சொல்றேன். நன்றி. ஓகே, நான் இந்த காரணமான தேங்க்யூ சார். ஸோ ராபிட் ஃபயர் எல்லாம் முடிஞ்சிச்சு. 2 பேரும் எப்படி வந்து சொன்னாங்க? சூப்பர். நீங்க தான் சொன்னீங்க. இப்போ வந்து எல்லாருமே டாப் ஆஃப் த டவுன், டாப் ஆஃப் த நேஷன் அப்படின்னு சொல்லப்படுறது ரேட்டிங். இந்த ரேட்டிங் படம் வந்து வெற்றிகரமா ஓடிட்டு கண்டிப்பா வந்து இன்னும் மிகப்பெரிய ஒரு வசூல் சாதனையா உங்களுக்கு படிக்கணும். இந்த ஆர்யா அப்படிங்கிற